எத்தனை குடும்பங்கள் மறந்து நிற்கிறியா? எங்க பிள்ளைகளை அனுப்பியிருக்கையா? எனக்கெல்லாம் 19 வயசு பையனியா? எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்துருங்க ஐயா. தேதியா கடலுக்கு போனது நைட்டில் 22ஆம் தேதி கரையை வரணும். அதுக்குள்ள அங்கே வரல. காலையில் தான் தெரியும் எங்களுக்கு. இங்கே பாமல்ல இருந்து போனாங்க. பேரம் போயிருக்கோம். எல்லா வகையிலுமே கஷ்டம் தானே ஐயா. எல்லா பிள்ளைகளையும் அனுப்பணும் சார். சீக்கிரத்தில் அனுப்பிடணும் ஐயா. கடந்த இந்த மாதங்களில் மட்டும் பாம்பன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பாம்பன் தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் மற்றும் நாகாச்சி மண்டபம் போன்ற பகுதியிலே இருக்கக்கூடிய இலங்கைக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இந்த இலங்கை அரசாங்கம் இப்பொழுது குறுகிய காலத்தில் ஒரு 10 நாட்களுக்குள்ள 41 மீனவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இப்பொழுது அந்த மீனவர்களுக்கு உண்டான படகுகளிலும் 5 படகுகளையும் சேர்த்து இந்த மீனவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு இதை வலியுறுத்தி இருக்கிறோம். மாநில அரசு எதையுமே கண்டுகொள்ளாத இந்த மாநில அரசை நாங்கள் இந்த தேர்தலில் நிராகரித்துவிட்டு உறுதியாக இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்வோம். எனக்கு ஒரு மயந்தேன். நாங்கள் 3 பேரும் அவனை நம்பித்தான் இருக்கோம். ஒரு நாள் முடி விட மாட்டேன். இன்னைக்கு போய் முடி விட்டுனா நாங்கள் வேதனை போடுறோம். கஞ்சியும் குடிக்காம தண்ணியும் குடிக்காம கிடக்கோம். எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்துருங்க ஐயா. நான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. மோடி ஐயாட்டு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு போனது திரும்பி வரல. 8 மணிக்கே பிடிச்சிட்டாங்களாம். ஒரு பேசக்கூட எங்களால் முடியல. பேசுறதுக்காவது ஒரு உதவி செய்யுங்க முதல்ல. போதுமையா. எங்கள் பேரை பரிபூர்ணம். அது பேர் மோசஸ். எங்கள் வீட்டுக்காரர் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு போய் திங்கக்கிழமை வருவாங்க. நாங்கள் இருந்து ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபோனு வரல, எதுவுமே வரல. என் 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன். எங்கள் தாய் வீட்லேயும் கொடுத்து எனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. என் வீட்டுக்கார வழியிலே எனக்கு கொடுத்து உதவி பண்ணல. அவர் ஒருத்தரை மட்டும் எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது. அதுகளை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? பிள்ளைகளை படிக்க வைக்கிற ரொம்ப சிரமம் தான் பண்றேன். அவர் இருந்தால் தான் எங்களுக்கு உதவி. அவர் இல்லைன்னா இப்போ யாரை வச்சு பண்ணுறேன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. எனக்கு எப்படியாச்சும் மீட்டு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.